எப்படி இருக்கிறான்னு மட்டும் பாருங்களேன், செமையாக இருக்குது. லைவாக வச்சுருக்குறாங்க பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக வரிசையாக இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சீ ஃபுட் மார்க்கெட்டை உங்களுக்கு காட்டணும். சிக்கன் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. ஃப்ரெஷ்ஷாக உழுது பாருங்கள். அது தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிருக்கு. உள்ளே பாருங்களேன், 2 தலைவர் உள்ளே கிடக்கானுங்க பாருங்கள். இந்த லாப்ஸ்டர்லாம் சுருளும்ல, அந்த மாதிரி சுருளுதுங்க. செம ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த சுப்பிக்கு உள்ள அந்த சதைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ லைவாக இருக்குது பாருங்கள். நம்ம சத்தே கண்ணாடி உடச்சிட்டு வந்துடலாமான்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது. அடுத்து ஒரு சூப்பர் ஐட்டம் காட்டுறேன். இதை தான் வந்து அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அங்கே வந்து சீ ஃபுட்டு. கிராபுக்குள்ளே ஒரு ப்ரான்ஸ் மாட்டிருக்கு. அநேகமாக கிராப் அடித்தாலும் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். வியூவை பாருங்களேன். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கூடி வந்தோம்னா வெளியில் வந்து இந்த ரவாய் சீ க்ளீனிங் ஒரு பக்கம் சூப்பராக போய்கிட்டே இருக்குதுங்க. இது வந்து அப்படியே உயிரோடு எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம காட்டுற தாய்லாண்டு ஒரு வித்தியாசமான அழகான தாய்லாண்டு சீரியஸை தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோங்க. யாச்செல்லாம் பாருங்கள், அங்கங்கே விட்ருக்காங்க. இந்த நெட்டே பாருங்களேன், அழகாக இருக்குது. லாப்ஸ்டர் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே இன் புக்கெட்டில் வந்து நான் வந்து அப்படியே வெளியில் போகலாம், அதாவது பைக்கில் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பைக்கில் போகிறதுக்கு நம்ம ஊரில் ரேப்பிடோ இருக்கிற மாதிரி இங்கே போல்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அது மூலமாக பைக் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே புக்கெட்டில் ஒரு ரைடு போகலாம். ஸோ போல்ட் பைக்கில் வந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். ஸோ வந்து பிரதர் வந்து சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதோட வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன வண்டி நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ நான் வந்திருக்க இடம் பேர் வந்து ரவாய் சீ ஃபுட் மார்க்கெட். இங்கே வந்து மீன் மார்க்கெட்னே வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பைக்கில் வந்தோம். பைக்கு என்ன ஸ்பீடுங்க, பட் ஆனால் வந்து ரோடு இங்கே வந்து அப்படியே ஹில்ஸ் மாதிரி தான் இருக்குது. புக்கெட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஒரு சைடு ஃபுல்லாக கிளிஃபு, கீழே வந்து சி அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஓட்டி 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 பயங்கரமாக ஓட்டுறாங்க. ரோடு ஸ்மூத்தாக இருக்கிறதுனாலையா இல்லை பைக் ஸ்மூத்தாக இருக்கிறதுனாலையா தெரில, செம ஸ்பீடு. ஆனால் ஸ்பீடு பார்த்தா 65 அப்படி தான் ஓட்டுறாங்க. பட் பயங்கரமாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இதுதான் ரவாய் சீ ஃபுட் மார்க்கெட். உள்ளே போகலாம். ஸோ வாங்குங்க. இங்கே வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் ஸ்பெஷல்மாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பயங்கரமாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்லாம் போட்டு சில ஃபிஷ்லாம் லைவாக வச்சுருக்குறாங்க பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக வரிசையாக மார்க்கெட்டு தான். ஸோ வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சீ ஃபுட் மார்க்கெட்டை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசைங்க. ஸோ சீ ப்ரான்ஸ் பாருங்கள், நல்லா ஐஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக செட் பண்ணுறாங்க பாருங்கள். மேலேயே வந்து இந்த சுப்பி இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் தாங்க பார்த்துருப்போம். அதாவது நம்ம வந்து அதாவது இந்த கைவினை பொருட்களில் பார்த்துருப்போம். பட் அதில் உள்ள சதை இதாக இருக்குது பாருங்கள். இதில் உள்ள சதையை சாப்பிட்றதுக்காண்டி இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த பெரிய சுப்பி இருக்குது, மீன் இருக்குது. அவங்க ஐஸை செட் பண்ணுறதே ஒரு அழகாக இருக்குங்க. ஐஸுமே இங்கே வந்து அவ்வளோ ப்யூராக சூப்பராக இருக்குது. ப்ரான்ஸ் பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லாப்ஸ்டர். ஸோ லாப்ஸ்டர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள், பிக் சைஸ் லாப்ஸ்டர். இப்போ வந்து இந்த ஐஸ் செட் பண்ணுவாங்க பாருங்கள். பிரதர் வந்து இப்போ ஐஸ் செட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஐட்டம் வச்சுருக்குறாங்க. இங்கே தெரியுதா? அதை லெவல் பண்ணிட்டு தான் செட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, பெரிய சைஸ் லாப்ஸ்டருங்க. பெரிய சைஸ் லாப்ஸ்டர். அது எல்லாமே வந்து நல்லா ஆக்சிஜன் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதுதான் மேட்ருங்க. இது பாருங்கள், பெரிய சுப்பி. நம்ம ஊரில் வந்து நண்டுக்கெலாம் வந்து ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. க்ரீன் கலர்லலாம் சுப்பி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே உள்ள இந்த ஷெல்லுக்குள்ளே உள்ள சதையை சாப்பிடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அனலாக் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அனலாக் மிஷின்ஸு. அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஸ்குட்டு பாருங்கள். லாப்ஸ்டர் வந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். பட் ஆனால் இவ்வளோ மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்மெல்லுமே இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலயா என்னென்னு தெரில. எப்படி இருக்கிறான்னு மட்டும் பாருங்களேன், செமையாக இருக்குது. ஒரு ஸ்மெல்லு கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க. அதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஐஸ்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதோட கண்,
எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து குக் பண்ணி சாப்பிட்டா நம்ம டேஸ்ட்டில் குக் பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே உள்ளதெல்லாம் வந்து ஸ்பைஸ் கம்மி தான். தேங்க்யூ. ஸோ இங்கே வண்டியில் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்னாலும் அதுவுமே ஆக்சிஜன் போட்டு தான் கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள். ஆக்சிஜன் போட்டு தான் இங்கே வந்து கடையிலையுமே மீன் வைக்கிறாங்க. ஆக்சிஜன் போட்டு தான் கொண்டு வராங்க. இப்போ தட்டுவாங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக உழுது பாருங்கள். அது தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிருது. உள்ளே பாருங்களேன். இதெல்லாமே வந்து ப்ரான்ஸு இது எல்லாத்துலேயும் ஒரு வகை மாதிரி இருக்குது. நமக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல. இப்போ உளும் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக உளும் அப்படியே உயிரோடு கொண்டு வராங்கங்க. இப்படி வந்து லைவாக வந்து ஃபிஷ் கொண்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக தட்டுறாங்கங்க. நானும் வண்டியில் வந்து நம்ம ஊர்லலாம் ஐஸ் பாக்ஸில் தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேனில் வருது. தண்ணி கேனில் ஏன் வருதுன்னா மீன் வந்து அப்படியே உயிரோடு கொண்டு வராங்க பாருங்கள். அப்படியே லைவ் ஃபிஷ் தான் இங்கே. அதுமாதிரி கடையில் செட் பண்ணுறதுமே அப்படியே வந்து ஆக்சிஜன் போட்டே தான் வச்சுக்கிறாங்க. ஐஸ் எல்லா கடையிலையுமே இந்த ஐஸை வந்து செட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக பார்க்குறாங்க. இந்த ஒரே வகை மீன் தான் நிறையா வருது. இது வந்து என்ன மீன் நமக்கு கரெக்டாக தெரியல பாருங்கள். அப்படியே பந்து மாதிரி இந்த லாப்ஸ்டர்லாம் சுருளும்ல அந்த மாதிரி சுருளுதுங்க. செம ஆச்சரியமாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரதோட மட்டும் இல்லை, இதுக்கு வந்து அதுலேயே வந்து மோட்டர்லாம் செட் பண்ணி எல்லா டேங்க்குமே வந்து பாருங்களேன் ஆக்சிஜன் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. சான்ஸே இல்லைங்க இந்த மார்க்கெட்டு. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து ஸ்குட்டு, ப்ரான்ஸு, லாப்ஸ்டர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் ஜாஸ்தி இருக்குதுங்க. ஸோ இந்த பாருங்கள், அந்த சுப்பி செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த சுப்பிக்கு உள்ளே தான் வந்து அந்த கறி இருக்கும். அந்த சுப்பி ஓப்பன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சூப்பராக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த ஷெல்லும் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெல் ஐட்டத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாமே லைவாக ஆக்சிஜன்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்குறாங்க. ஸோ கடைக்கு பின்னாடியே வந்து சி இருக்குது பாருங்கள். சி வந்து கடைக்கு பின்னாடியே இருக்குது. ஸோ இங்கே தாங்க சி, அதுக்கு முன்னாடியே கடை. எப்படி இருக்குது பாருங்களேன். சியோட வியூவுமே சூப்பராக இருக்குது. ஏதோ இது பேக் வாட்டர் மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குல்ல. சி அங்கே வந்து சீ ஃபுட்டு சான்ஸே இல்லைங்க. நம்ம ஊர்லலாம் இப்படி கிடைக்குமான்னு தெரில. இங்கே வந்து அதை ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. இங்கே எல்லா கடையிலையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனா அந்த லாப்ஸ்டர் தாங்க. தண்ணிக்கு மேலேயே வந்து அதோட அந்த மீசை மாதிரி இருக்குல்ல, அதை தூக்கி அடிக்குது பாருங்கள். லாப்ஸ்டர் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அதுக்கு ஆக்சிஜன் செட் பண்ணி எவ்வளோ மெனக்கிடல் இருக்குது பாருங்களேன். எல்லா தொட்டியுமே ஏதோ அக்யூரியம் ஷாப் மாதிரி இருக்குது. சீ ஃபுட் ஷாப் வந்து அக்யூரியம் ஷாப் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, அதாவது நம்ம நாட்டை தவிர்த்து வேறு நாட்டில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடை வேறு லெவலுங்க. இந்த கடையில் வந்து நம்ம எங்கெல்லாம் இந்த ஷெல்லாக பார்த்தோமோ அந்த ஷெல்லை ஃபுல்லாக உயிரோடு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷெல்லுக்கு ஃபுல்லாக ஆக்சிஜன் போட்டு இந்த சுப்பிக்கு உள்ள அந்த சதைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ லைவாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்களேன், அந்த சதை பாருங்களேன், லைவாக வச்சுருக்குறாங்கங்க. பார்க்குறக்கு ஏதோ இதெல்லாம் கல் தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த கோரல்ஸ்குள்ளே இந்த சுப்பி மாதிரி இருக்கிற ஐட்டங்கள். அடுத்து அங்கே பாருங்கள், அடுத்த ஐட்டத்தை ப்ரான்ஸ் லைவாக இருக்குது பாருங்கள். லைவாக நீச்சல் அடிச்சுட்டு கண்ணாடி உடச்சிட்டு வந்துடலாமான்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது. அடுத்து ஒரு சூப்பர் ஐட்டம் காட்டுறேன். இங்கே பாருங்கள் தலைவனை, 2 தலைவர் உள்ளே கிடக்கானுங்க பாருங்கள். இது என்ன மீன் தெரில, செம்ம லைவாக இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து இது ஒரு வேல்யூவான மீன் தான். அந்த வேல்யூவான மீனாக இருக்க போய் தான் இப்படி ஆக்சிஜன்லாம் போட்டு இவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சே, இந்த ஷெல்லு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குதுங்க. இங்கே பல வெரைட்டிஸு. அப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஒரு கடையில் வந்து ஒரு லாரியிலேருந்து இறக்கிக்கிட்டு இருந்தது, இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வரிசையாக இருக்குது. லாப்ஸ்டர் தாங்க. லாப்ஸ்டர் சான்ஸே இல்லை. லாப்ஸ்டர் ரேட்டை காட்டுருமா? அப்படியே லைவாக கொண்டு வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரான்ஸ் பாருங்கள், சான்ஸே இல்லை, லைவ் ப்ரான்ஸ். அடுத்து பாருங்கள் இந்த சங்கு. இதுக்குள்ளே உள்ள நம்மலாம் வந்து இதை வந்து வெறும் அழகு பொருட்களாக மட்டும்தான் பார்த்துருப்போம்.
அதுக்குள்ளே உள்ள அந்த சதையை பாருங்களேன், இதை தான் வந்து அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. சூப்பருங்க. பார்க்காத ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரி, ஹலோ. ப்ரான்ஸ் பாருங்கள், சீ ப்ரான்ஸ், லாப்ஸ்டர், ஃபிஷ் பாருங்கள், சூப்பராக செட் பண்ணுறாங்க. இப்போ தான் இவங்க வந்து ஐஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷாப்பில் ஐஸ் அடித்து செட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், பிரதர் வந்து அதை செட் பண்ணுறது, அது ஐஸை வந்து அப்படியே செட் பண்ணிடுறாங்கங்க. அது வந்து இந்த ஐஸ் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல, பட் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. இந்த ப்ரான்ஸ் செட்டிங் பாருங்களேன், இதுக்கெலாம் வந்து ரொம்ப பொறுமை வேணுங்க. எப்படி அடுக்கிறாங்க பாருங்களேன் ப்ரான்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ ப்ரான்ஸ் பாருங்கள் தெளிவாக இருக்கா பாருங்கள். இங்கே உள்ள ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கருப்பு கலந்த கலரில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும், இங்கே வந்து கருப்பு கலந்த கலரில் இருக்குது. இதுதான் ப்ரான்ஸு. பட் இங்கே வந்து இந்த பொடி ப்ரான்ஸ்லாம் பார்க்க முடியலங்க, எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்ல சைஸ்லேயே தான் இருக்குது. ஸோ ப்ரான்ஸ் வந்து 450 ருபீஸ் பார்த்தாங்க. ஸோ நம்ம ரூபாய்க்கு பார்த்தோம்னா 1350 ஆகுது. பெங்களூர், இந்தியா. பெங்களூர். ஐம் a YouTuber. ஹலோ பிரதர். தேங்க்யூ. கிராபு பாருங்கள், கிராபுக்குள்ளே ஒரு ப்ரான்ஸ் மாட்டியிருக்கு. அநேகமாக கிராப் அடித்தாலும் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஆனால் கிராபெல்லாம் கெட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இப்படி கெட்டி வச்சுருப்போம், பட் இங்கே பாருங்களேன், கெட்டி வச்சுருந்தாலுமே வந்து உயிரோடு இருக்குது. அதாவது இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து சாப்பாடு கடை, ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மீன் கடை. ரவாய் சீ ஃபுட் ஷாப். ரெஸ்டாரண்ட் வியூவை பாருங்களேன். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கூடி வந்தோம்னா வெளியில் வந்து இந்த ரவாய் இந்த பீச் பேர் ரவாயாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஸோ எல்லா கடைக்கு பின்னாடியும் இந்த கடல் தாங்க. சூப்பராக இருக்குல்ல, வியூ மட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கடையெல்லாம் ஒன்றும் ரெடி ஆகலை, இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ மார்னிங் டைம் வந்திருக்கோம். சின்ன ஸ்ட்ரீட்டு, 2 பெரிய கார் வருது பாருங்கள். ஒரு கார் ஹீலியாக்ஸ் அங்கேயே ஆல்ரெடி கிடக்குது, இன்னொன்று இசிசு. இதில் தான் அந்த ஃப்ரெஷ் மீன் போடுங்க. நான் சொன்னல அந்த ஆக்சிஜன் போட்ட மீன், அது இது வழியாக தான் சப்ளை பண்ணுறாங்க. எம்ஜியில் பாருங்களேன், நம்ம ஒரு பென்ஸ் மாதிரி ஒரு கார் வருது, செம்மையாக இருக்குல்ல. எம்ஜியில் இந்த மாதிரி மாடலெல்லாம் கார்லாம் இன்னும் நம்ம ஊருக்கு வரலங்க. அடுத்து இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடியது இந்த டுக். அதாவது அவரோட பைக்லேயே வந்து சைடில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட், ஃபேமிலியாகவும் பைக்கிறாங்க. மீன் கடைக்கலாம் பகல்லையே வந்து எவ்வளோ லைட்டு போட்டு எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் சூப்பராக தான் இருக்கும், ஏன்னா பக்கத்துலேயே சீ இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷு சீ ஃபுட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ புக்கெட்டில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சீ மார்க்கெட்டு தான் இந்த ரவாய் சீ ஃபுட் மார்க்கெட்டுங்க. இங்கே உள்ளவங்க பாருங்கள், லாப்ஸ்டரெல்லாம் தூக்கி பார்த்து வாங்குறாங்க. க்ளீனிங் ஒரு பக்கம் சூப்பராக போய்கிட்டே இருக்குதுங்க. என்டையர் சிட்டிலையுமே க்ளீனிங் வந்து ஒரு பக்கம் சூப்பராக போய்கிட்டே இருக்குது. அந்த க்ளீனிங்னாலே என்னென்னு தெரில, எந்த ஒரு பேட் ஸ்மெல்லோ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு ஸ்மெல்லோ இல்லை, நீட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே போடும்போதே அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். விட்டால் துள்ளி வெளியில் வந்துடும் போல் அந்த மாதிரி. இதுக்குள்ளே கூட பாருங்கள் ஒரு பெரிய மீனை கூட விட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், அசால்ட்டாக மீனை தொட்டிகளை விட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம சூப்பரான மீன். எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு பாருங்கள். இந்த தொட்டிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடியும் அந்த சுப்பியெல்லாம் நல்லா கழுவி பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சுத்தமாக வச்சுருக்காங்க, சான்ஸே இல்லை. இங்கே ஒரு கடையில் பாருங்களேன், அப்படியே வந்து பேக்கெட் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். பேக்கெட்டில் சூப்பராக இருக்குது.
சுப்பி வந்து அப்படியே உயிரோடு எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ சீ பிளான்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. சீ பிளான்ஸ் இதெல்லாம். அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து இந்த சதையெல்லாம் எடுத்துட்டாங்க. சதையெல்லாம் எடுத்து இது வந்து முழுக்க ஆர்னமெண்ட்ஸ் பர்பஸ்க்கு வச்ச மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சரிதா? இங்கே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கடை. இந்த ஒரு கடையில் தாங்க லைவும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நிறையா தாத்தா பாட்டி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. பர்டிகுலராக இது தாங்க சான்ஸே இல்லை. இந்த பாக்கெட்ஸு சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம வெளியில் வந்தோம்னா சில கடையில் இந்த கைவினை பொருட்களுக்கு இந்த சங்குலாம் இங்கே நிறைய சாப்பிட்றாங்கல்ல, அதோட இதை ஃபுல்லாக வந்து செமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு நல்லா பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி கடைகளும் இருக்குது. சங்கில் மாலை, பெரிய பெரிய சுப்பியில் வின்சிம்மு, இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா நிறையா தான் போட்டிருக்காங்க. 50 பாத்துனா இது ஒர்த்து தாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஊருக்கு 150 ருபீஸ். அந்த பெருசாக இருக்கிறது 300 பாத். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட், பட் வந்து லைவ் சீ ஃபுட்ஸ். ரெஸ்டாரண்ட் வந்து ஈவினிங்கில் தான் ஓப்பன் ஆகும் போலாங்க. பக்கத்துலேயே பீச் வியூ. ஸோ அந்த பீச் வியூ பக்கத்தில் இந்த மாதிரி லைவ் சீ ஃபுட்ஸ் எல்லாத்துக்கும் பாருங்களேன் ஆக்சிஜன் கனெக்ஷன் இருக்குது. இப்போ தான் மார்னிங் டைம் வந்து எல்லாமே லைவாக விட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் டைம் இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகி இன்னும் வந்து வேறு மாதிரி ஒரு வைபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைவ் ஃபுட்ஸோட சூப்பராக இருக்குங்க. ஏன் பார்க்குறீங்க பாருங்கள், எல்லாத்துலேயும் நண்டு, லாப்ஸ்டர் அப்படியே உயிரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரவாய் ஃபிஷ் மார்க்கெட்டோட கிளம்புது. இங்கே வந்து ரவாய் லேண்டிங் பிரியர்னு இருக்குது. கடலுக்கு நடுவில் ஒரு பாதை, அதையும் அப்படியே போய் பார்த்துருவாங்க. குயிக்காக போய் பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்புறேன். தண்ணி தாங்க இங்கே மேட்ரு. இங்கே ஒரு பிரதர் பாருங்களா ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இங்கே நின்னே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. இன்னும் பிரதருக்கு வந்து ஃபிஷ்ஷு வரல. ஸோ இந்த இடத்த வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அந்த சைடு தான் ஃபிஷ் மார்க்கெட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே சில இடத்துல வந்து நோ ஃபிஷ்ஷிங் அப்படின்ட்டு போர்டும் வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் மாரி ஒரு சிலர் வந்து இங்கே வந்து அது என்னது தூண்டில் போட்டு தூண்டில் மீன் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து டெட்டில் ஒரு 2-3 யாச் நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்ப்போம். ஸோ இந்த படிப்படியாக இருக்கிறதெல்லாம் வந்து போட்டு வருமா இருக்குங்க. போட் வந்து இதில் வந்து ஹால்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதிலேருந்து இறங்கி வர்றதுக்கு தான். மொத்தத்தில் இந்த இடம்லாம் வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த நாய்ஸ்லாம் இல்லை. அந்த கடல் அலையோட சத்தம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம காட்டுற தாய்லாண்டு ஒரு வித்தியாசமான அழகான தாய்லாண்டு சீரியஸை தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோங்க. இது வந்து ஹைலி நீங்கள் வந்து ஃபேமிலியோட கிட்ஸோட போகக்கூடிய தாய்லாண்டு பிளேஸஸாக நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ டெட் எண்டுக்கு வந்துட்டோங்க. டெட் எண்டில் வந்து பாருங்கள் சூப்பராக யாச்சஸ் வரிசையாக நிற்குதுங்க. தண்ணி மட்டும் சான்ஸ் இல்லை. வெயிலாக தான் இருக்குது, வேர்க்குது வைக்குது. பட் இருந்தாலும் இந்த இயற்கையை ரசிக்காமல் இருக்க முடியல. இங்கே என்ன அப்படின்னா கடலுக்கு சுற்றி வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி அங்கங்கே மவுண்டெயின்ஸ் வேறு இருக்குது. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஃபுக்கெட்டு. தெரியுதா? தண்ணிலாம் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே க்ரீன் தாங்க. ப்ளூ கலர்லேயே இங்கே தண்ணி பார்க்க முடிய மாட்டேங்குது. க்ரீனிஷ் ப்ளூ தான். யாச்செல்லாம் பாருங்கள் அங்கங்கே விட்டுருக்காங்க. இந்த அழகோட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்குங்க. வந்ததுக்கு பிறகு ஸோ டெட் எண்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதில் தான் வந்து இந்த யாட்சில் ஆள் ஏற்றுறதுக்கு கொண்டாந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே நம்ம ஊரில் மாதிரி இங்கே வந்து வலை போட்டு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வலையில் உள்ள பின்னல் சரி பண்ணுறது, அதுக்கு கீழே வந்து அந்த வெயிட்டுக்கு வளையம் போடுறது, அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து இந்த தூண்டில் போடுறாங்க. யாருக்குமே இன்னும் மீன் கிடச்ச மாதிரி தெரில. இந்த நெட்டே பாருங்களா அழகாக இருக்குது. சூப்பர் நெட்டு. ஸோ நம்ம டெட் எண்டுக்கு வந்ததுனால அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இப்போ நடந்து போக வேண்டியதாங்க. ஸோ இந்த ரவாயில் ஃபிஷ் மார்க்கெட்டு இந்த இடம் இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ புக்கெட்டில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் பார்த்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பெருசாக வந்து ஃபிஷ் கட்டிங் மாதிரி உள்ள மீன்கள்லாம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இங்கே அந்த மாதிரி மீன் வாங்கினா கூட அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பார்பிக்யூ, ஸ்டீம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. நம்மள மாதிரி கட் பண்ணி மசால் தேய்ச்சி பொரிச்சு அப்படிலாம் சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால தான் இங்கே வந்து அந்த மீன் வாடை இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. முழுசாக தான் க்ளீன் பண்ணி வாங்குறாங்க. மற்றபடி இந்த லாப்ஸ்டர், ஷெல்லு,
அப்புறம் வந்து ப்ரான்ஸு கிராபு இதுக்கெல்லாம் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து லாப்ஸ்டர் கிராப் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து அதுக்கெலாம் அண்ணன் தம்பிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு அதோட பேர்லாம் தெரியல. ஏதாவது மீன்களுக்கு நான் பேர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். திருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விட்றாங்க. திருக்க மீன்லாம் சான்ஸே இல்லைங்க. திருக்க மீன் பெருசாக இருக்கும். திருக்க மீன் கறியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். திருக்க மீன் கருவாட்டில் கூட பார்த்துருக்கேன். பட் இங்கே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பின்னாடி கூட நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுதான் ஸ்பெஷல் இன் தாய்லாண்ட். ஸோ இது வந்து தாய்லாண்டில் ஃபுக்கெட்டில் வந்து ரவாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்தோங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு எனக்கும் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு, உங்களுக்கும் காட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பைக் புக் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த ஆப் பேர் போல்ட், அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போல்ட்டில் வந்து ஈஸியாக புக் பண்ணி வந்தால் அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு ஈஸி வே தாங்க. நம்ம ஊரில் இப்போ ராப்பிடோலாம் இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் ஃபாலோவர்ஸை கூட்டுங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் கூட்டி கொடுங்க. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து உங்களுக்கு விர்ச்சுவலாக கூட்டு போக முடியுங்க. இதுதான், அவ்வளோதாங்க. சரி, இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.